காவலாளி அஜித்குமார் விவகாரத்தில் நகை காணாமல் போனதாக நிகிதா அளித்த புகார் மீது சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நிகிதா புகார் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது பதியப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தரிசனத்திற்கு வந்தபோது காரில் இருந்த நகை காணாமல் போனதாக நிகிதா புகார் அளித்திருந்தார். நகையை எடுத்த நபர்கள் குறித்து அன்னோன் என குறிப்பிட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா அளித்த புகார் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. திருப்போணம் அடுத்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தபோது காரில் இருந்த நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா அளித்த நிகிதா திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படவில்லை என கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கு விசாரணையின் போது அந்த வழக்கறிஞர்கள் கூறிய அடிப்படையில் அப்போது சிபிஐயும் அதனை ஒப்புக்கொண்டது. தங்களிடம் காவல்துறை அந்த நிகிதா அளித்த புகார் தொடர்பாக இதுவரை எந்த ஆவணத்தையும் வழங்கப்படவில்லை என. இந்த நிலையில் தான் அந்த நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் நிகிதா அளித்த புகார் தொடர்பாக அந்த ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் வருகை தந்த மதுரை திருமங்கலம் ஜேபி காரன் அந்த பகுதியைச் சேர்ந்த நிகிதா நகை காணாமல் போனது தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் அந்த கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்று அவரை தாக்கி அந்த விசாரணை செய்த போதுதான் அவர் உயிரிழந்த நிலையில் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு 5 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில்தான் நிகிதா உடைய நகை காணாமல் போனது தொடர்பாக அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ தற்போது அந்த வழக்கை பதிவு செய்திருக்கின்றது. இந்த சிபிஐ தரப்பில் நகை காணாமல் போனது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அந்த நகையை எடுத்த நபர் அன்னவுன் ஏன்னா இந்த நகையை யார் எடுத்தார்கள் என்பது குறித்து பெயரோ அடையாளமோ எதுவுமே தெரியாத நிலையில் அந்த இடத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அன்னவுன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே கடந்த ஜூன் 28ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பாக திருப்போணம் காவல் நிலையத்தில் அந்த நிகிதா அளித்த புகாரின் அடிப்படையில் தான் ஏற்கனவே அந்த திருப்போணம் காவல்துறையின் வழக்கு பதிவு செய்திருந்தார். தற்போது சிபிஐ தரப்பிலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.